பசுமை விவசாயம் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து கோகுல். நான் கிழக்கு தாம்பரமில் கேம்ப் ரோட்டில் இருக்கேன். நான் வந்து இந்த மாடித்தோட்டம் வந்துட்டு ஒரு கடந்த 7 வருஷமாக வச்சிட்ருக்கேன். நான் 10th படிக்கும் போதுலேருந்து வச்சிட்ருக்கேன். இப்போ நான் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன். நான் ஒரு ஆர்கிடெக்சர் படிச்சிட்ருக்கேன். இந்த தோட்டம் வந்து எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஆர்வம் வந்தது அப்படின்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய ஒரு நண்பன் வந்துட்டு எனக்கு டேபிள் ரோஸ் வந்து கிஃப்ட் பண்ணார். அந்த டைம்லேருந்து தான் எனக்கு இந்த மாடித்தோட்டம் செடிகள் வளர்க்குறது அந்த ஆர்வம்லாம் வந்தது. என்னோடய அப்பா அம்மா வந்துட்டு விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் சின்ன வயசில் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போது சரியாக என்னால் பராமரிக்க முடியல. அதுக்கப்புறம் 10th நான் வீட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு வீட்டில் செடிகள் வளர்க்குறதுக்கு வசதியாகவும் இடமும் இருந்ததுனால மாடியில் சின்ன சின்ன தொட்டிகளில் ரோஜா செடி, பூச்செடிகள் அந்த மாதிரி வளர்த்துட்ருந்தேன். சில காய்கறி செடிகளும் வளர்த்துட்ருந்தேன். அப்புறம் என்னோடய படிப்புக்காக இங்கே சென்னை வந்தோம், நாமக்கல்லேருந்து. இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு இங்கே வாடகை வீடு அப்படிங்கிறதுனால நிறையா வச்சுக்க முடியல. அதனால நான் இந்த காய்ச்செடி, பூச்செடிகள் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வளர்க்காமல் இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு செடிகள், ஏன் அப்படின்னா காய்கறி செடிகள் அதெல்லாம் வந்துட்டு நிறைய பராமரிப்புகள் வேணும். இந்த செடிகளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பராமரிப்புகள் தேவையில்லை. ஒரு வாட்டி வச்சிட்டாலே அது லைஃப் லாங் அப்படியே இருந்துகிட்ருக்கும். நம்ம ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் அதுக்கு ஒரு ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். ரொம்பவும் பூச்சிகளும் தாக்காது, அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பசுமையாகவும் இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், அப்புறம் கேக்டஸ் அண்ட் சக்யூலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கள்ளிச்செடிகள் அந்த மாதிரி, அப்புறம் பாலைவன ரோஜாக்கள்னு சொல்லக்கூடிய அடினியம்ஸ், அப்புறம் குட்டை ரக மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போன்சாய், அந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்துட்ருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தண்ணியும் செலவாகாது, ரொம்ப இடமும் செலவாகாது. ரொம்ப பெரிய பெரிய பாட்டில் வைக்கணும்னு இல்லை, சின்ன சின்ன பாட்டில் வச்சாலே நல்லா வளரக்கூடியவை. பூக்களும் சில செடிகளில் பூக்கும், இலைகளும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு தேவைப்படாது, ஈஸியாகவும் வளர்க்கலாம். ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை காய்கறி செடிகள் மாதிரி. அதனால நான் இந்த மாதிரி ஆர்னமெண்டல் செடிகள் அதெல்லாம் வளர்த்துட்ருக்கேன். இப்போது என்கிட்ட ஒரு 200 வகையான ஆர்னமெண்டல் செடிகள் இருக்குது. அதில் கேக்டஸ், சக்யூலன்ஸ், அப்புறம் போன்சாய், அப்புறம் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், அடினியம்ஸ், வாட்டர் பிளான்ட்ஸ், சில தண்ணியில் வளரக்கூடிய செடிகள் அந்த மாதிரியும் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு நர்சரியிலையோ இல்லை வேறு யாருக்கிட்டையாவது இருந்து செடி வாங்கியிருப்பீங்க, இந்த போன்சாய் அந்த மாதிரி செடிகள்லாம். நம்மளேவும் ஈஸியாக போன்சாய் செடிகளை வந்து உருவாக்கலாம். அந்த மாதிரி உருவாக்கின சில செடிகள், அதாவது ஜேட், அப்புறம் அரச மரம், அதுக்கப்புறம் டருண்டான்னு சொல்லக்கூடிய அழகு செடிகள், அந்த மாதிரி செடிகள்லேருந்து நானாக போன்சாய் வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற அந்த போன்சாய் ட்ரீஸை வந்துட்டு பார்க்கலாம். இப்போ செடிகளை இது வந்துட்டு ஜேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆஃப்ரிக்கன் பிளான்ட்டு, எலிஃபண்ட் புஷ் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது இதுக்கு. இந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு. லக்கி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது வாஸ்து செடிகள் அப்படிங்கிற பட்டியலில் இந்த செடியும் சொல்லுவாங்க. இது வந்து இண்டோர்ஸ்லேயும் வைக்கலாம், நல்ல ஏர் பியூரிஃபை பிளான்ட்டாகவும் இருக்கும். இந்த பிளான்ட் வந்து எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கிளையை வந்துட்டு உடச்சி மணலில் நட்டு வச்சாலே வந்துடும். ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி. நம்ம சென்னை கிளைமேட்டுக்காக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு வெதருக்காக இருக்கட்டும், நல்லா வளரக்கூடிய செடி. இந்த செடி வந்துட்டு ஒரு பெஸ்ட் போன்சாய் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன செடி எடுத்துகிட்டு அதை ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாட்டில் வச்சு ட்ரிம் பண்ணி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் அதை வளர்க்கலாம். இப்போது இதுக்கு வந்துட்டு ஒரு 4 years ஆகுது இந்த செடிக்கு. இது வந்துட்டு நான் ஒரு ப்ரூம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். சின்ன செடியாகவும் பண்ணலாம், நமக்கு எவ்வளோ பெரிய ஹைட்டில் வேணுனாலும் பண்ணலாம், குட்டியாக மினியேச்சர் மாதிரி போன்சாய் வேணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மரம் மாதிரியே மரத்தோட ஃபீச்சர்ஸோடு இருக்கும். அதுதான் வந்து போன்சாய். இப்போது இதிலே வந்துட்டு இன்ஃபார்மல் அப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்மல் ஸ்டைலில் ஒரு போன்சாய் பண்ணியிருக்கேன். அந்த போன்சாயும் காட்டுறேன். இது வந்துட்டு இன்ஃபார்மல் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு 4 years இருக்குது என்கிட்ட. இந்த செடியும் வந்துட்டு அதே மாதிரி தான், நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஒயரிங் பண்ணி அந்த ஷேப்பில் வச்சுட்டு அந்த ஷேப்பில் செட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரிம் பண்ணி
அதே ஷேப்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இதுக்கும் வந்துட்டு 4 years ஆகுது. நான் சும்மா ஒரு சாதாரண பெயிண்ட் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெயிண்ட் பாட்டில்ஸ், அந்த மாதிரி சின்ன பெட் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அந்த மாதிரி பாட்டில்ஸில் கூட வச்சு வளர்க்கலாம். ரொம்ப நல்லா வளரும். இன்னொன்று இதோட சாயில் வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் ரெட் சாயில், கொஞ்சம் ரிவர் சாண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ரிவர் சாண்ட், அப்புறம் ஏதோ ஒரு ஃபர்டிலைசர்ஸ், வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை கவுடங் ஃபர்டிலைசர்ஸோ ஆட் பண்ணி பிளான் பண்ணிவிட்டால் நல்லா வளரும். அப்படியேவும் விட்டால் கூட அழகாக இருக்கும். அப்படியே விட்டால் புஷ்ஷியாக வரும். ஹேங்கிங் பாட்டில் கூட வைக்கலாம், அந்த மாதிரியும் வைக்கலாம். இல்லை ஷேப் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக ஒரு ட்ரீ ஷேப்லேயும் பண்ணி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப நிறையா பூச்சிகளும் இதுக்கு தாக்காது. அதே பிளான்ட்லேயே வந்துட்டு ஒரு மினியேச்சர் போன்சாய் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை வந்து மேமே போன்சாய் இல்லை பேபி போன்சாய்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வந்து செமி கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி கேஸ்கேட் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஒயரிங்லாம் பண்ணுறது. இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு இந்த ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. போன்சாய்க்குன்னு சில ஷேப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஷேப்ஸில் பண்ணால் தான் அது போன்சாய் கேட்டகரியில் வரும். பார்க்குறதுக்கும் மரத்தோட ஷேப்பில் இருக்கும். ஃபார்மல் அப்ரைட், இன்ஃபார்மல் அப்ரைட், செமி கேஸ்கேட், ஃபாரஸ்ட், அப்புறம் இந்த மாதிரி நிறையா ஸ்டைல்கள் இருக்குது. லிட்ராக்கி ஸ்டைல், அது மாதிரி நிறையா ஸ்டைல்கள் இருக்குது. இது வந்து செமி கேஸ்கேட் ஸ்டைலு. நான் ரொம்ப குட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மினியேச்சர் போன்சாயிங் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ தான் ட்ரைனிங் ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஒரு 2 years ஆகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ்ஷியாக வந்ததுக்கப்புறமேட்டு இந்த ஒயரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக சின்ன பாட்டில் வச்சு நம்ம செட் பண்ணிவிட்டா அப்படியே லைஃப் லாங் இருக்கும். நம்ம ட்ரிம் மட்டும் பண்ணிக்கணும். இப்போது இது வந்துட்டு அரச மரம், உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு இங்கே ஒயரிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் பண்ணிகிட்ருக்கேன். இது இன்னும் போன்சாய் ஆகலை, இப்போ தான் ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நான் பண்ணியிருந்த போன்சாய். இது வந்து டரூண்டால போன்சாய். இது ஒரு 3 years ஆகுது. சம்மர்னால கொஞ்சம் இலையெல்லாம் கொட்டியிருக்கு. திருப்பி நியூ லீஸ் ஃபார்ம் ஆகும். இது வந்து பிரேம்னான்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு போன்சாய் மெட்டீரியல். இதில் வந்துட்டு ஒயரிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. இன்னும் போன்சாய் ஆகலை. இவ்வளோ நேரம் வந்து நம்ம போன்சாய்கள் பற்றி பார்த்தோம். இப்போது அடினியம்ஸில் வந்துட்டு சில அடினியம்ஸ் வந்து நம்ம கடையிலே பார்த்துருப்போம், மல்டி பெட்டல் வச்சு. நார்மல் அடினியம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலேருந்து உருவாக்குனது தான் வந்து மல்டி பெட்டல்ஸ்லாம். அது வந்துட்டு யூஸ்வலாக இந்த நார்மல் அடினியம்ஸ் வந்துட்டு சிங்கிள் பெட்டலில் இருக்க இந்த கலர் அடினியம்ஸ் வந்துட்டு சீட்ஸ் மூலியமாகவே நம்ம வளர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மல்டி பெட்டல் அடினியம்ஸ், இந்த மாதிரி டபுள் பெட்டல், ட்ரிபிள் பெட்டல்லாம் இருக்கிறதுலாம் வந்துட்டு கிராஃப்டிங் பண்ணுவாங்க. அது எப்படி ஒட்டு ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்க செடிகள்லேருந்து ஒரு சின்ன இதிலேருந்து விதைகள் எடுத்து அந்த விதைகள் வளர்ந்ததுக்கப்புறமேட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட் வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 1 year அந்த மாதிரி பிளான்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏற்கனவே மல்டி பெட்டலில் இருக்கக்கூடிய கிராஃப்டட் பிளான்ட்லேருந்து ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு அந்த கட்டிங் வந்துட்டு அதில் ஈரப்பசை இருக்கும்போதே ஒரு ஷார்ப்பான பிளேடில் கட் பண்ணி அந்த ஈரப்பசை இருக்கும்போதே இந்த மாதிரி நார்மலான அடினியம் பிளான்ட்டில் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த கட்டிங் எடுத்துகிட்டு இதில் வச்சு ஒட்டிடணும். நல்லா திக்கான பேப்பரை போட்டு கட்டி ஒட்டிடணும். அந்த மாதிரி ஒட்டினது வந்து இங்கே இருக்குது. இந்த பிளான்ட்லேருந்து இப்போ நான் எடுத்து ஒரு 1 monthக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சேன். இப்போ அது நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்துட்டு இந்த பிளான்ட்டோடைய கட்டிங் ஸ்டெம். ஆக்சுவலாக இதிலேருந்து வந்தது தான் இந்த பிளான்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து கவர் சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பசை வந்து காயாமல் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அந்த பொசிஷனும் மாறாமல் இருக்கும். ஸோ நம்ம எப்படி இது பண்ணணுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் வந்துட்டு இந்த செடியோட கட்டிங் இதிலேருந்து கட் பண்ணி நான் இந்த செடியில் வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல ஒட்டியிருக்கு. ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்டிடணும். ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த செடியிலையும் சரி அந்த பசை இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சின்னதாக ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அதில் அந்த பசை இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அந்த பசை இருந்தால் தான் ரெண்டும் ஒட்டும் நல்லா ஜாயிண்ட் ஆகி. இப்படி நம்ம டைட்டாக வச்சு பிளாஸ்டிக் கவர் வச்சு கட்டிடணும். இந்த மாதிரி நார்மல் பிளாஸ்டிக் கவர், வேஸ்ட்டான கவர் வச்சுட்டு நல்லா இப்படி சுற்றிடணும் டைட்டாக. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு இந்த பொசிஷன் வந்து அதே பொசிஷனில் இருக்கும். அந்த பிளான்ட்டோட சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளே இருக்க செல்ஸ் வந்துட்டு ரெண்டும் சேர்ந்து ஸ்டிக் ஆகும். இந்த செடியிலேருந்து இதுக்கு
அதோட நியூட்ரிஷன் சத்துக்கள்லாம் போயிடும். இது வந்துட்டு இந்த மாதிரி மல்டி பெட்டலாக பூக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதுலேருந்து கட்டிங் எடுத்து இந்த செடியில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஏற்கனவே ஒரு நார்மல் அடினியம் செடி, அதில் வந்து இந்த செடியும் இருக்குது இந்த செடியும் இருக்குது. இல்லை வெறுமனே இந்த செடி மட்டும்தான் வேணும்னாலும் இந்த மாதிரி சிங்கிள் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஏற்கனவே இந்த இடத்துல கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இது வந்து நார்மல் செடி, இதிலேருந்து கிராஃப்ட் பண்ண பார்ட் வந்துட்டு இங்கே இருக்குது. அதனால இந்த செடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூக்களாகவே பூக்கும். இப்போ இதில் நம்ம 2 பண்ணியிருக்கிறதுனால இந்த கலரும் பூக்கும் இந்த கலரும் பூக்கும். நம்ம 3 வேணும்னாலும் 3 பண்ணிக்கலாம், 4 வேணும்னாலும் 4 பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட்டிங்லேருந்து ஒரு கட்டிங் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை டேப்லெட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ளாட் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஒரு கட்டிங் வச்சுருக்கேன், இங்கே ஒன்று வச்சுருக்கேன், இந்த இடத்துலையும் ஒன்று வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். இந்த இடத்துலையும் ஒன்று வச்சுருக்கேன், வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த செடியிலையும் வந்துட்டு நான் ஆக்சுவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த இடத்துல குட்டியாக வந்துட்டுருக்கு. இங்கே இதுலேயும் வச்சுருக்கேன். அப்போ நம்ம ஒரு கட்டிங் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 3 இல்லை 4 செடிகளில் கூட நம்ம அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இந்த ஒரு செடிகள்லேருந்து 4 விதமான நமக்கு செடிகள் கிடைக்கும். இதே மாதிரி 4 செடிகள் கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு மல்டிபெட்டல்லாம் வந்துட்டு கிராஃப்டிங் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்ச நாள் வந்துட்டு இதுக்கு ஒரு 2 இலைகள் துளிர்க்கிற வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் கவர் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் கூட எக்ஸ்போஸ்டாக வச்சுக்கலாம், நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மெமிலேரியா பெனிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்டஸ் செடி. இது வந்துட்டு நான் ஒரு சின்ன செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு சாக்லேட் பாக்ஸ் இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய பெரிய பாட்டு தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன வேஸ்ட்டான பாக்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி மெயினாக ஹோல்ஸ் போடணும். இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல்ஸ் போட்டுட்டு அடியில் நிறைய ஹோல்ஸ் போட்டுட்டு ரிவர் சாண்டும் வர்மி கம்போஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி வச்சாலே கேக்டஸ்க்கு நல்ல க்ரோத் மீடியம் அது நல்லா வளரும். இது வந்து சம்மரில் ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமில் தான் நல்லா பூக்கும். ஒரு பூ வந்துட்டு நிறைய பூத்துட்டே தான் இருக்கும் கண்டினியூஸாக. ஒரு பூ வந்துட்டு மார்னிங் ஒரு 6 o'clock ப்ளூம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் 12 அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் மூடிடும். அந்த ஒரு பூ இயர்லி ஒன்ஸ் தான் பூக்கும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸாக இது பார்த்துட்ருக்கேன் நான், எப்போ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இப்போது இந்த சீசனுக்காக இது பூத்துருக்கு. உங்களுக்கு தெரியும் நிறைய பட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போது இந்த பூ வந்து மார்னிங் 6 o'clock பூக்குது அப்படின்னா அவ்வளோதான், அது க்ளோஸ் ஆகிடும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock அந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிடும். திருப்பி அடுத்த நாள் வந்து வேறு பட்ஸ் தான் பூக்கும், அது அவ்வளோதான். ஸோ பட்ஸ் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பாலினேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இது வந்து பெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழங்கள் வரும் அதிலேருந்து. இது ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு இதில் இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸ் கூட நீங்கள் ஜெர்மினேட் பண்ணலாம். இந்த சீட்ஸ்லேருந்து கூட இந்த மாதிரி செடிகள் உற்பத்தி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த பிளான்ஸ்லேயே வந்துட்டு சைடில் பப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் வந்துட்டுருக்கோம். அதை கூட நீங்கள் தனியாக எடுத்து வளர்க்கலாம், தனி செடியாக வளர்க்கலாம். இந்த மாதிரி தான் இதை உற்பத்தி பண்ணணும். ரொம்ப வளர்க்குறதும் ஈஸி, பார்க்கவும் அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த மேலே வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்துட்டு அடினியம் சீட்ஸு. நான் ஜென்ரலாக வந்துட்டு இந்த சீட் ட்ரேன்னு சொல்லுவாங்க, குழித்தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழித்தட்டில் தான் வைக்கணும்னு இல்லை, நார்மலாக வேறு ஏதாவது பாட்டில் கூட இந்த மாதிரி போட்டு டபுள் யூஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸ் வந்துட்டு இப்போது இதுக்கு ஒரு 1 month இருக்கும். இந்த சீட்ஸில் வந்துட்டு ஒரு இவ்வளோ ஹைட் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் தனியாகவும் எடுத்து வளர்த்திக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் முன்ன காட்டின மாதிரி கிராஃப்டிங் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி. இது வந்து ஷாப்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வாங்குறதுக்கு. இந்த மாதிரி சீட்லேருந்தும் இதை ப்ரொபகேட் பண்ணலாம், ஸ்டெம் கட்டிங்லேருந்தும் ப்ரொபகேட் பண்ணலாம். ஆனால் ஸ்டெம் கட்டிங்லேருந்து ப்ரொபகேட் பண்ணுறதை விட சீட்ஸ்லேருந்து ப்ரொபகேட் பண்ணால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இதை வந்து காடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கீழே வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். அது வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆகிருக்கும். அது பார்க்கும் போது அந்த செடி வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் ஸ்டெம் கட்டிங்கில் பண்ணால் அந்த காடெக்ஸ் இருக்காது. அதனால இந்த மாதிரி சீட்ஸ்லேருந்து பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். கிராஃப்டிங்க்கும் இந்த மாதிரி சீட்லிங்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஹைட் ஆனதுக்கப்புறமேட்டு அதை கட் பண்ணி கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள் வந்து வாடகை வீடு தான் இது, அதனால ரொம்ப பிளான்ஸ் வச்சுக்காமல் கொஞ்சம் லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன். இப்போது என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு சக்யூலன்ஸ், அப்புறம் ஆர்னமெண்டல் பிளான்ஸ், கேக்டஸ் அப்படிங்கிறதுனால தண்ணி செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகாது.
சின்ன சின்ன பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் செலவாகும். ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப தண்ணிகள் செலவாகாது, கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றினாலே போதும். இன்ஃபேக்ட் நிறையா தண்ணி ஊற்றினாலே செடி ராட் ஆகி இறந்துரும். அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றினாலே போதும். ஒரு 2 days ஒன்ஸ் வந்துட்டு தண்ணி ஊற்றுவேன். இன்றைக்கி ஈவினிங் ஊற்றுறேன் அப்படின்னா நாளைக்கு விட்டுருவேன், நாளான்னைக்கு ஈவினிங் ஊற்றுவேன். கேக்டஸ் சக்யூலன்ஸ்னால ஓரளவுக்கு சர்வைவ் ஆகிடும். சில செடிகள் வந்துட்டு நிறையா தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிட்டு போயிடுவேன். ஸோ ரொம்ப மெயின்டெனன்ஸும் இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்க்காக. காய்கறி செடிகள் வந்துட்டு சில காய்கறி செடிகள் ஈஸியாக வளர்ந்துடும், சில இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு பராமரிக்கணும், அப்போ தான் அது கரெக்டான ஈல்டு கொடுக்கும். எல்லாருமே வந்துட்டு காய்கறி செடிகள் ஆர்கானிக்காக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஏன்னா உங்களால் அதுக்கான பொருளாதாரமும் இருக்காது, இடவசதியும் இருக்காது, நேரமும் உங்களால் செலவு பண்ண முடியாது. அதனால அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன மணி பிளான்ட் இல்லை கேக்டஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் கூட வளர்க்கலாம், ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கலாம் அதெல்லாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பூச்செடிகளோ இல்லை காய்கறி செடிகளோ, எஸ்பெஷலி காய்கறி செடிகள் வச்சா உங்கள் வீட்டுக்கு அது யூஸ் ஆகும். இந்த மாதிரி செடிகளில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு செடி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அடினியம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சீட்லேருந்து வளர்த்தா அது 1 year ஆகும் பூக்கிறதுக்கு. கேக்டஸ்லாம் வந்துட்டு சில இது டக்குன்னு பூக்கும், சில இது 4 yearsக்கு அப்புறம் பூக்கும், சில இது ரொம்ப வருஷம் கழித்து பூக்கும். ஸோ அந்த மாதிரி செடிகள்லாம் வந்துட்டு இப்போ ஒரு சின்ன கேக்டஸ் வந்துட்டு பெருசாக ஆகி அது வந்து பட்டு வச்சு பூக்கிறதுக்கு சில கேக்டஸ்லாம் வந்துட்டு 1 month பட்டே வந்து 1 month வளரும், அதுக்கப்புறம் தான் பூக்கும். அந்த மாதிரி பூக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும். இன்னொன்று உங்களுக்கு இது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஆகிடும். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்களுக்கே தெரியும் காலேஜ் போகிற பசங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு. காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க, எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க, ரொம்ப பெருசாக எதுவும் இருக்காது, வீட்டில் டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிளான்ஸ் வளர்க்கும் போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும், திருப்தியாக இருக்கும். ஒரு இந்த மாதிரி டெரஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறது, எதுவும் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். எல்லாருமே செடிகள் வளர்க்கணும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து அதை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன செடி எப்படி வளர்க்கணும் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப பெருசாக நிறைய செடிகள் மரங்கள் அந்த மாதிரி வளர்க்காட்டியும் இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள் 1-2 அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும், அவங்களே அந்த ஆர்வத்தினால நிறைய செடிகள் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போது நான் இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் தான், இங்கேயும் தண்ணி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். சென்னையில் எல்லா இடத்துலையுமே தண்ணி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். எனக்கும் ரொம்ப வந்துட்டு இதில் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் எக்கனாமிக்கலாக ரொம்ப வசதியாகவும் இல்லை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தோ இல்லை கம்மியான ரேட்டில் இருக்க பிளான்ஸாக இருக்கட்டும், அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொபகேட் பண்ணி அந்த மாதிரி வச்சு நான் வளர்த்திட்ருக்கேன். ஸோ யாருமே வந்துட்டு ஒரு ரீசன் சொல்ல முடியாது, இல்லை என்னால் இது முடியாது வளர்க்க முடியாது அந்த மாதிரி. எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. அப்படி ஏதாவது ட்ரிப்பு போகிற மாதிரி இல்லை வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது இருப்பாங்க அதை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஸோ ஈஸியாக வளர்த்துக்கலாம் எல்லாருமே செடிகள். ஸோ இந்த மாதிரி செடிகள் வந்துட்டு எல்லாருமே வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது என்னோடய வீட்டில் வந்துட்டு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், அப்படி இருந்தும் இவ்வளோ பிளான்ஸ் வச்சிட்ருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய பாட் வாங்கி தான் வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சின்ன வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் கர்ட் கப்ஸு, அப்புறம் நூடுல் கப்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அதில் எல்லாமே கூட வச்சு வளர்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் வளர்க்குறதும் இல்லாமல் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்க பிளான்ஸும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வளர்க்குறதுக்காக. அது ரொம்ப நல்ல ஹேபிட் அது, பிளான்ஸ் வளர்க்குறதுங்கிறது. எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு கார்டனிங்கில் வந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அந்த டைம். உங்கள் ஹெல்த்துக்கும் அது நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரீஸ் தான் வளர்க்க முடியல, அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம டெரஸில் இல்லை ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸில் இல்லை ஃப்ரண்ட் பார்ச்சில் அந்த மாதிரி ஸ்பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் வளர்க்கலாம். இந்த மாதிரி பிளான்ஸ் வளர்க்குறதுக்காக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை பிளான்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் வந்துட்டு 8903593058. இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிளான்ஸ் பற்றின ஏதாவது டவுட் இல்லை பிளான்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.